ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிபிஆர் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான மோமோஸ் தான் நான் பண்ண போகிறேன். ஆனால் அது வந்து வீட் ஃப்ளோரில் நான் பண்ண போகிறேன், கோதுமை மாவில் பண்ண போகிறேன். ஏன்னா ஹெல்த்தியாக இருக்குன்றதுக்காக. ஸோ கோதுமை மாவு எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு ஒரு 1/2 kg கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நான். அதில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு கொஞ்சமாக ஆயில் தடவி ஒரு கிண்ணம் போட்டு நான் மூடி வச்சுருக்கேன். ஒரு 15 minutes அது ஊறட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆனியன், ஒரு பச்சை மிளகா, ஒரு கேப்சிகம், 2 கேரட், ஒரு 10 பீன்ஸு இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே வெங்காயமும் பச்சை மிளகாவையும் நான் போடுறேன். பச்சை மிளகா வந்து என்கிட்ட ரெட் சில்லியாக தான் இருந்தது, அதனால் நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதை வதங்கின உடனே வந்து இஞ்சி பூண்டை தட்டி வச்சதை போட்டுக்கிட்டேன். இஞ்சி போடலனா கூட பரவாயில்ல, பூண்டோட ஃப்ளேவர் இதுக்கு கண்டிப்பாக வேணும். அதனால் அது கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம், வெறும் பூண்டு மட்டும். அதுக்கப்புறம் வந்து அதை வதங்கினதுக்கப்புறம் காய்கறிங்கள்லாம் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே வதக்கணும். எண்ணெயிலே வதக்கினதுக்கப்புறமா 1/2 teaspoon மஞ்சள்தூள், 1/2 teaspoon கரம் மசாலா தூள், 1/2 teaspoon சீரகத்தூள், 1/2 teaspoon பெப்பர் தூள், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி நல்லா நம்ம கையிலே நல்லா கசக்கி போடணும். அதுக்கப்புறம் நான் வந்து 1 ஸ்பூன் அளவு க்ரீன் சில்லி சாஸும் 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸும் போட்டிருக்கேன். டொமேட்டோ சாஸ் என்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். இது வரைக்கும் போட்டாலே போதும். உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம நல்லா எண்ணெயிலே ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் நம்ம எப்படி காய்களை வதக்குவோமோ அதே மாதிரி வதக்கி நம்ம அது வதங்கி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ் மாதிரி ஆகிடும் இல்லையா, பொரியல் கிரேவி மாதிரி ஆகிடும். அதை எடுத்து நம்ம ஆற வச்சிடணும். அதுக்குள்ளே இந்த மாவு ஊறின மாவை எடுத்து நம்ம பால் மாதிரி பண்ணிவிட்டு அந்த பாலை வந்து பூரி சைஸுக்கு நான் வந்து திரட்டி வச்சுக்கிட்டேன். அந்த இதில் அந்த சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டி வச்சுருக்க இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆறின அந்த ஸ்டஃபிங்கை எடுத்து நம்ம காய்கறி ஸ்டஃபிங்கை எடுத்து இதுக்குள்ளே வச்சு ரவுண்டாவோ இல்லை உங்களுக்கு என்ன ஷேப்பில் மோமோஸ் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். என் பசங்களுக்கு வித்தியாசமான ஷேப்பில் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் 2 தான் வந்து ரவுண்டாக பண்ணேன். அதை பாருங்கள், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் வந்து மோமோஸ் மாதிரி வந்து வேறு டிசைனில் பண்ணியிருக்கேன், சைனீஸ் ஸ்பெஷல் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதுக்கு மேலே வந்து ஓட்போல் சோல்ஸாக இருக்கும் இல்லைங்களா, அந்த பிளேட்டை வச்சுருக்கேன். இல்லைனா நீங்கள் இட்லி தட்டையை கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நம்ம வந்து ஆவி கட்டணும். எண்ணெயிலெல்லாம் பொரிக்க போகிறதே கிடையாது, இதை ஆவி கட்டி எடுத்தாலே ஒரு 15 minutesக்கு நீங்கள் ஆவி கட்டி எடுத்துட்டிங்கன்னா சுட சுட மோமோஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது வந்து சாஸ் கூடவோ சாப்பிட்லாம். நான் வந்து கார சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.